அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது, வாழ்க்கையில் பெருத்த ஏமாற்றத்திற்கு தள்ளப்படக்கூடிய நபர்கள் யார்? பெருத்த ஏமாற்றத்திற்கு தள்ளப்படக்கூடிய நபர்கள் யாருங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். சரம் ஸ்திரம் ஓவேன்று எந்த ஒரு மனிதனுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உபயராசிகளில் உட்கார்ந்து விட்டால், உபயராசி என்று சொல்லக்கூடிய மிதனத்தில் உட்கார்ந்து விட்டால், தனுசில் உட்கார்ந்துட்டா, கன்னியில் உட்கார்ந்துட்டா, மீனத்தில் உட்கார்ந்தாச்சுன்னா, அந்த 7ஆம் வீடு என்பது எதா வரும்? மிதனத்திற்கு தனுசு வரும், மீனத்திற்கு கன்னி வரும். இந்த ரெண்டு பேருமே, இவங்க ரெண்டு வீடுமே என்ன சொன்னால் புதன் வீடு, குரு வீடு. இந்த குருவும் புதனும் எப்பயுமே ஒற்றுமையானவர்கள் அல்ல. அதனால தான் உபயராசியில் யார் பிறந்தாலும் 7க்குடையவன் பாதகாதிபதி அப்படிங்க. நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம், நம்மளுடைய லக்கணம் உபயராசியில் உட்கார்ந்துருக்குது, யோகசாலி. நீங்கள் யோகசாலிகள் தான். ஆனால் நீங்கள் யார் பயங்கரமாக ஏமாற்றப்படுவீர்கள். அப்பட்டமாக கண்ணு முன்னாலே ஏமாற்றுவான். ஏமாற்றிட்டு என்ன சொன்னால், நம்மளை என்ன சொன்னான்னா, ரொம்ப மனதை நோகடிக்கக்கூடிய சக்தி இந்த 4 கார்னரில் நம்மளுடைய லக்னாதிபதி போய் உட்கார்ந்து விட்டால், நண்பர்களால், மனைவியால் நம்பிக்கை துரோகம் செய்யப்படுவீங்க. என்னடா பொண்டாட்டியமா நம்பிக்கை தான்? அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய லக்னாதிபதி இந்த 4 கார்னரில் உட்கார்ந்துட்டா உங்களுக்கு ஏமாற்றம் என்பது கண்டிப்பாக உண்டு. நண்பர்களாலும் ரொம்ப நெருங்கிய என்ன சொன்னான்னா பிளட்டு ரிலேஷன் என்று சொல்லக்கூடிய இவங்களாலும் கண்டிப்பாக நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? என்ன காரணம்னா, எப்பயுமே நட்பு என்பது எது? நாம் லக்கணம் உட்கார்ந்துருக்கிறதுக்கு 7ஆம் இடம் தான் நட்பு. அது பாதகாதிபதியாக வந்துவிட்ட காரணத்தினால், இப்போ தனுசில் ஒருத்தருக்கு லக்கணாதிபதி இருக்குன்னா என்ன சொன்னான்னா, புதன் 7க்குடையவனாக வந்துடும், மிதனம் 7க்குடையவனாக வந்துடுவான். அவனுடைய நண்பன் என்ன சொன்னான்னா, குரு ஆதிபத்தியமுடைய இந்த லக்னாதிபதி என்ன லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னாதிபதி தனுர் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டால் அறிவாளி. இவன்கிட்ட விடிய என்ன கேட்பான்னா, ஏதாவது கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள் இந்த 4 கார்னரில் உட்கார்ந்து லக்னாதிபதி உட்கார்ந்தா, இவர் குரு வீடு இந்த பக்கத்தில் புதன், 2 பேருமே அறிவாளிகள். இந்த அறிவாளிகளிடம் பெரிய ரகசியங்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த 4 பேர் வீட்டில் போய் உங்களுடைய லக்னாதிபதி உட்கார்ந்துட்டா உண்மையாகவே அறிவாளிகள் தான். உங்கள்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கும். ஆனால் உங்களை யாரும் வளர விட மாட்டாங்க. உங்களை யாரும் வளரலாம் விட மாட்டாங்க. நீங்கள் வளரவும் முடியாது. ஏன்னா வெளி உலகத்திற்கு என்ன சொன்னா, இழுத்து செல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் நமக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குது நம்மளுடைய 7ஆம் இடம் தான். நம்மளுடைய லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 7ஆம் இடம் தான். அந்த 7ஆம் இடமே என்ன சொன்ன, பகைஸ்தானாதிபதியாக என்ன சொன்னான்னா, நம்மளை வளர விடாமல் செய்வதற்கு காரணம் நமக்கு தெரிஞ்சவனாக தான் இருப்பான், நம்மகிட்ட கூட சாப்பிட்டவனாக தான் இருப்பான், நம்மளுடைய வளர்ச்சியை கண்டு அவனுக்கு பொறாமப்படக்கூடிய ஆதிபத்தியத்தில் தான் இருக்கும். அதனால் உங்களுக்கெல்லாம் நட்பு தேவையானா தயவு செய்து வேணும். ஏன்னா நீங்கள் ஏமாற போகிறீங்க அப்படிங்கிறது தெரியும். நட்பு என்பது உங்களை ஏமாற்ற, இல்லைன்னா நட்புக்குனாக நீங்கள் கப்பம் கட்டிட்டு உட்காந்துருக்கணும். உங்களுடைய நட்பை நீங்கள் என்ன சொன்னா, சக்ஸஸ் பண்ணி கொள்வதற்கு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன சொன்னா, அதிகமான அந்த நண்பருக்கு கப்பம் கட்டிகிட்டே இருக்கணும். அவனுக்கு உப்பு என்ன சொன்ன, தென்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றின மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த நட்பு நிற்கும். இல்லைன்னா என்ன செய்வான் தெரியுமா? உங்களை போய் புறம் பேசிடுவான். அப்போ வாழ்க்கையில் ஏன் சார் இந்த இடங்களில் லக்கணாதி நிற்க அது உங்களுடைய கர்மா தான்.
இந்த இடத்துல போய் நீங்கள் நின்றுச்சுனாலே வந்துருச்சா நீங்கள் ஏமாற்ற பிறந்த, ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளை எவனை ஏமாற்றுவான், கூட இருந்து ஏமாற்றுவான், நம்மளுடைய அறிவை வந்து வாங்கிட்டு ஏமாற்றுவான், நம்முடைய பொருளாதாரத்தை வாங்கிட்டு ஏமாற்றுவான், நம்மளை போய் புறம் பேசுவான், நம்மளை போய் புறம் பேசுவான். ஆனால் நம்மகிட்ட வந்து என்ன சொல்கிறான், நன்றாக நடிப்பான், நன்றாக நடிப்பான். உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை வந்து உங்கள்கிட்ட இருக்கிற சில ரகசியங்களை வாங்குவதற்கு என்ன செய்வான் தெரியுமா, அப்படியே வந்து என்ன சொன்னான்னா பஞ்சு பண்ணுவான். நீங்கள் என்ன செய்ய, ஒரு உபயராசியில் போய் உங்கள் லக்னாதிபதி உட்காந்துட்டா என்ன செய்வீங்க, எப்பாட நம்மளை இவ்வளோ தூரத்திற்கு வந்து பாராட்டி புகழ்கிறானே, இவ்வளோ பெரிய அற்புதமான நட்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை நிரூபிப்பதற்காக, அறிவை வந்து உங்கள்கிட்ட இருக்கிற அறிவை நிரூபிப்பதற்காக, உங்களுடைய பெரிய நீங்கள் படித்த பொக்கிஷத்தை நிரூபிப்பதற்காக அவன்கிட்ட போய் வந்து என்ன சொன்னான்னா, என்னதான் நீங்கள் நடத்தி கொடுத்தாலும் கடைசியில் உங்களை என்ன சொல்கிறான்னா வந்து கிராமத்து பாணியில் சொல்லி போட்டால் தொடச்சிட்டு கல்லை தூக்கி தூரத்தில் போட்ட மாதிரி செஞ்சிருவான். அதனால் எவன்ட்டை உங்களுடைய அறிவை விற்காதீர்கள். ஏன்னா அவன் வந்து உங்களுடைய அறிவை படித்து விட்டு என்ன செஞ்சிருவான்னா அவன் அங்கே விற்று பிழைச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவன் நல்லா சாப்பிடுவான். அதோடைய இன்புட் நீங்கள் கொடுத்த கருத்தாக இருக்கும், நீங்கள் கொடுத்த மந்திரமாக இருக்கும், நீங்கள் கொடுத்த, அதாவது உபயராசியில் போய் பிறந்தவன், உபயராசியில் போய் பிறந்தவனும் உபயராசியில் லக்னாதிபதி நின்றவனும் தான். அந்த உபயராசியில் உபயராசியில் போய் வந்து உங்களுடைய லக்னாதிபதி நின்றதுன்னா குருவோடைய அறிவும் புதனுடைய அறிவும் உங்களுக்கு இருக்கும். புதன் வீட்டில் என்னென்னா புதனுடைய அறிவு, குரு வீட்டில் என்னென்னா குருவோடைய அறிவு. அந்த அற்புதமாக அந்த இடத்துல இருந்து எனர்ஜியை வாங்கி வச்சு விடிய விடிய நீங்கள் வந்து என்ன சொன்ன கற்ற அந்த வித்தையை இலகுவாக ஒருத்தன் செயல்படுத்துவான், இலகுவாக செயல்படுத்துவான். ஆனால் நீங்கள் ஏமாளி, அப்போ உங்களை ஏமாளி ஆக்கிடுவாங்க. நீங்கள் பிரயோகப்படுத்தின அந்த ஒரு எழுத்துப்பூர்வமான அறிவுப்பூர்வமான கருத்துக்களை அவன் பேர் போட்டு பப்ளிஷ் பண்ணிடணும். இதெல்லாம் உண்மைதான், உண்மையாக தான் இருக்குது. ஆனால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன காரணம்னா நீங்கள் அவ்வளவு தூரத்திற்கு வந்து உங்கள்கிட்ட அறிவு இருக்கின்ற அளவுக்கு வந்து என்ன சொன்னா வந்து மற்றது என்ன சொன்னால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் துரோகத்தை நீங்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள் தான். உபயத்தில் உங்களுடைய லக்னாதிபதி இருக்க பிறந்தவர்களை பூரா பாருங்கள், நீங்கள் பெரிய துரோகத்தை கண் முன்னால் அனுபவிச்சுட்டு அந்த கண் முன்னால் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணவே உங்கள் முன்னாலே இருப்பான், உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் ஜோதிடத்தில் வந்து ரொம்ப ரகசியமான விஷயம். அப்போ அந்த ரகசியமான விஷயத்தை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் உபயத்தில் உங்களுடைய லக்கணம் இருந்தால் எவனுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து எந்த அறிவையும் நீங்கள் கொடுக்காதீங்க, அதை வச்சு உங்களை வீழ்த்தாட்டிடுவாங்க. அதனால் உங்களுடைய அறிவை நீங்கள் உங்களுடைய தேவைக்கு தக்கன பயன்படுத்தி நீங்கள் வளர பாருங்கள். நீங்கள் வளர்ந்துடலாம். ஆனால் நீங்கள் கொடுக்க உங்களை வந்து அவன் மதிக்கவும் போகிறதில்ல. வாழைப்பழ தொலி கணக்காக உள்ளே இருக்கிற பழத்தை சாப்பிட்டு வாழைப்பழ தொலி எப்படி தூக்கி வீசும், அப்படி தூக்கி வீசுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிடுவோம். இதே மாதிரி இதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய ஜாதக அமைப்பு தான் காரணமே தவிர இது வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிடணும். நம்மளுடைய லக்கணம் எங்கே இருக்குது, உபயத்தில் இருக்குதா, நம்ம ஏமாளியாக பிறந்தவங்க, நம்ம ஏமாறுறதுக்கு பிறந்தவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும். மற்றபடி சரத்தில் உட்காந்தா சரத்துக்கு சரம் நட்பாக போயிடும், ஸ்திரத்தில் உட்காந்தா ஸ்திரத்துக்கு ஸ்திரம் நட்பாக போயிடும். உபயத்துக்கு உபயம்தான் என்ன சொன்னா பிரச்சனை. அதனால் வாழ்க்கையில் வந்து வெற்றி வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து உன்னிப்பாக இருக்க வேண்டியது உபய ராசியில் உங்களுடைய லக்னாதிபதி இருக்கின்றவர்கள் எப்பயுமே நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய நட்பால் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயம், உங்களுடைய பார்ட்னர் சார்ந்த விஷயத்தில் எப்பயுமே வந்து விழிப்போடு இருங்கள்.
இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால் ஒரே அடுத்த ஒரு விஷயத்தையும் சொல்லு, எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் குருவையும் புதனையும் ஏமாற்றியவன் வாழ்க்கையில் என்ன ஆதிபத்தியத்தில் மடிவான், புத்திர சோகத்தால் மடிவான். புத்திர சோகத்தால் மடிவான். என்ன காரணம்னா குரு புத்திரக்காரன், புதன் அனாதை. புதன் ஒரு அனாதை. அப்ப இந்த 2 பேர்கிட்ட தான் அறிவு ஜாஸ்தி. இவன்கிட்ட போய் என்ன சொல்றான்னா இவர்கள் இதிடம் இருக்கின்ற ஒரு ஆகதியை ஒருத்த செயல்படுத்தி அவர்களை காரி காரி துப்பக்கூடிய ஒரு அமைப்பில் என்ன சொன்ன, எங்கே வேணால் ஹாஸ்யமாக பேசி அவர் அப்படியாக்கணும் இப்படியாக்கணும் பரிகாசம் பண்ணணும். ஆனால் அவன் வாழ்க்கையில் என்ன சொன்னான்னா, இவர்கள் மனதளவில் என்ன சொல்கிறான்னா குரு வீட்டில் லக்னாதிபதி இருக்கப்பெற்றவர்களும் புதன் வீட்டில் லக்னாதிபதி இருக்கப்பெற்றவர்களும், ஏன்னா புதன் காலபுருஷனுக்கு 3, 6 குடையவன், குரு காலபுருஷனுக்கு 9, 12 குடையவன். எவ்வளவு பெரிய முக்கியமான இடங்கள், 4 தூண்கள். அது அவர்களுக்கு என்ன சொல்றான்னா, யார் ஒருவர் உபய லக்கணத்தில் உங்களுடைய லக்னாதிபதி இருந்து நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள் என்று சொன்னார், அவருடைய ஜாதகத்தில் குரு வீட்டில் லக்னாதிபதி இருக்கப்பெற்றவர்கள் அங்கே என்ன சொன்னான்னா, தனுசும் மேனமும் அவர்களுக்கு அவுட்டு. புதன் வீட்டில் லக்னாதிபதி இருந்து நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள் என்று சொன்னால் காலபுருஷனுடைய 3ஆம் இடமோ 6ஆம் இடமோ அவனுக்கு அவுட்டு. என்ன செய்வான்? நிம்மதி இல்லாமல் இருப்பான். காலபுருஷனுடைய 6ஆம் இடம் உபஜயஸ்தானாதிபதி. காலபுருஷனோட 12ஆம் இடம் என்ன சொல்கிறான்னா, அயனசயன போகஸ்தானாதிபதி. ராத்திரி நிம்மதி இல்லாமல் நொந்து கெட்டு சீரழிஞ்சு போவாங்க. ஆனால் அது உங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இது சத்தியமான உண்மை. ஜோதிடம் இப்படித்தான் இருக்கிறது. ஜோதிடம் எங்கேயும் மாற்றியெல்லாம் இல்லை. அதனால் நீங்கள் ஒரு ஏமாளி. தான். உங்களுடைய லக்னாதிபதி இந்த 4 காரில் நிற்கிறேன். ஆனால் நீங்கள் ஏமாந்தி உங்களுடைய அறிவால் மீண்டும் வெற்றி கொடி நாட்டி விடுவீர்கள். அறிவால் என்னைக்கு ஜெயிச்சிருவான். ஏமாற்றியவன் கண்டிப்பாக பாதிக்கப்படுவான். இது உங்கள் கண்கூடாக இப்படி உங்கள் 4 கட்டத்தில் உங்கள் லக்னாதிபதி இருந்தால் நீங்கள் பெரிய ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள். உங்களுடைய லைஃப்பில் ஏமாற போகிறீங்க. இளம் வயதாக இருந்தால் ஏமாற போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் வயதானவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன ஏமாந்தீர்கள் என்று சொல்லி சிந்தித்து பார்த்து அந்த ஏமாற்றிய நபர் என்ன பொசிஷனில் இருக்கிறார் என்பதை பாருங்கள். உங்கள் கண் முன்னாவே அந்த வதப்பட்டு கொண்டிருப்பார்கள். இது சரித்திர உண்மை, சாஸ்திர உண்மை என்று கூறி எல்லாரும் உஷாராயிக்கிடுங்க அப்படின்னு கூறி சொல்லி உங்களிடம் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகுல் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.